கொஞ்சம் பொறுமையா தான் இருங்கல. ஏய், எனக்கு ஆத்திரம் அடங்கலடி. அந்த விளங்காதவ ஏன் கண்ணு முன்னாடியே அவ கழுத்துல தாலியை கட்டிட்டான். இப்படி எக்கு தப்பா ஏதாவது செய்வான்னு நான் அப்பவே நினைச்சேன். அவனே ஒரு தண்ட சோறு, அவனுக்கு பொண்டாட்டி வேலை ஒருத்திங்க வராளா? அந்த தாலியை எரித்தறியறதுக்கு அப்பவே அம்மாச்சி பண்ணுச்சு. எல்லாரும் சேர்ந்து தடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அவளை இங்கதான் கூட்டு வர போறாங்கன்னு அர்த்தம். ஐயோ, அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் இங்க பூந்துட்டாளுங்க பாரு. தேனாவது இங்க இருந்தா பரவாயில்ல, அவளை நான் அடக்கி வச்சிருவேன். ஆனா அந்த மீனாட்சி இருக்காளே, விஷம் பிடிச்சவ. அவளை நான் வீட்டுக்குள்ள விட்டா நம்ம எல்லாரையும் இங்க இருந்து விரட்டிடுவா. அவளை வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. அது எப்படிங்க முடியும்? அந்த ஜீவா பையனோட பொண்டாட்டிங்கிற உரிமையோட வந்து உட்காருவா. நான் இருக்கிற வரைக்கும் அவளை இந்த வீட்டுக்குள்ள வர விட மாட்டேன்டி. அம்மாச்சி, அம்மாச்சி. அப்பதா, அப்பதா. ஐயோ, அப்பதா என்ன செய்ய போறீங்க? அவன் உள்ள வந்தா இங்க ரத்தாரே ஓடும். ஐயோ, ஐயோ, அம்மாச்சி, அம்மாச்சி. அப்பதா. அம்மனே முன்னாடி வராங்க. நல்ல சகுனம் தான். நீ அம்மா என் பொண்ணு கூடவே இருந்து அவளை நல்லபடியா பாத்துக்கணும். புதுசா கல்யாணம் ஆனவங்களா? ஆமாங்க. இன்னைக்கு அம்பாளுக்கு உகந்த நாள். இந்த நல்ல கல்யாணம் ஆயிருக்கு. இவங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு கோயிலுக்கு போறது வழக்கம். இங்க அம்மனே தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கும் அப்படிதாங்க தோணுச்சு. ஜீவா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பார்த்தா தெரியல, மாலை எல்லாம் போட்டுக்கோம்ல. பொண்ணு சூப்பரா இருக்கு. ஆமால்ல. டேய் போங்கடா, போய் விளையாடுறத விட்டுட்டு நேரங்காலம் தெரியாம. எங்க பாட்டி வேற வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்ப கோவத்துல சொல்லியிருப்பாங்க. அவங்க கோவம் லேசில குறையாதே. ஏய், அங்கே நில்லு. ஒரு அடி எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோ, ரத்தாரே ஓடும். ஏம்மா, ஏய், இவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். அம்மா, அவ நம்ம வீட்டுக்கு வந்த மருமக. ஏய், மருமகன் நீ சொன்னா போதாது, நான் சொல்லணும். அத்தை, மீனாட்சி என்னத்த தப்பு பண்ணா? ஜீவா தான் புத்தி கெட்டு போய் தாலியை கட்டிட்டான். அதுக்கு மீனாட்சி என்னத்த செய்வா? அதுக்குத்தே அந்த தாலி அறுத்தெறிய சொன்னேன். அதுவும் அந்த மண்டபத்துக்காரி என்ன செய்ய விடல. இவளை இங்க கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியும் நீங்க இவளை ஊர்வலமா கூட்டிட்டு வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்க மேல மரியாதை இல்லன்னு அர்த்தம். அப்பத்தா, டேய், அப்படிலாம் யாரும் நினைக்கலடா. நினைக்கலனா ஏன்டா அவளை வீட்டுக்கு கூட்டு வந்தீங்க? அப்பத்தா வார்த்தைக்கு அம்புட்டுதான் மதிப்பா? இவனே ஒரு வெறும் பையன், இதுக்கு பேர்லாம் ஒரு கல்யாணமா? இவங்களை ஆரத்தி எடுத்து வரவேற்கணுமா? டேய் பாண்டி, அவன் செஞ்சது தப்புதான். அதுக்காக அந்த புள்ளைய அப்படியே விட்டுட்டு வர சொல்றியா? நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருந்தா போதும். ஏய், நீ வாயை மூடு. என்னடா பொண்டாட்டி குடும்பத்துக்கு வக்காலத்து வாங்குறியா? பேசாத.
நீ பேசாத. ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களை மயக்கிறதுக்கு தான் நீ பொண்ணை பெத்து வச்சிருக்கியா? சீ, என்ன வளர்த்து வச்சிருக்க? ஓ லட்சணம் தெரிஞ்சுதான் ஓம் புருஷன் ஓடி போயிட்டான். என்ன ஏய், என்னப்பா இதெல்லாம்? நம்ம வீட்டு பையன் பண்ண தப்புக்கு அவங்கள எதுக்கத்த இப்படி பேசுறீங்க? அம்மா, கல்யாணமாயி வந்த பொண்ணை இப்படி வாசல்லே நிக்க வச்சு ஊர்ல சத்தம் போடுறது சரியில்லைம்மா. சரி தப்பு என்னன்னு நீ எனக்கு சொல்லி தரியா? இது ஏன் வீடு. இங்க யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். இந்த அடங்காப்பிடாரி என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அத்த கொஞ்சம் தயவு பண்ணி. ஏய்! என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசுற அளவுக்கு உங்களுக்கெல்லாம் தைரியம் வந்துருச்சுல? இந்த கேடுகட்ட குடும்பத்துல பொண்ணு எடுத்த பாத்தியா? அதுதான் நான் செஞ்ச தப்பு. உன்னை உள்ள விட்ட வரைக்கும் போதும். இவளோட நிழல் கூட ஏன் வீட்டுக்குள்ள படக்கூடாது. இவளை அத்தெரிஞ்சிட்டு அப்படியே விரட்டி விட்டுட்டு நீங்க உள்ள வாங்க. முடியலன்னா எல்லாரும் சேர்ந்து இவ கூடவே போயிடுங்க. தள்ளுடா. இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த ஜீவா கூட மீனாட்சி வாழக்கூடாது. நம்ம ஆதிய எப்படியாவது மீனாட்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது நடக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். இனிமே எப்படி அது முடியும் ரம்யா? நம்ம வேற ஒரு பொண்ணை பார்த்து. இங்க பாருங்க, வேற பொண்ணு பாக்குறங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. இப்பவே பாருங்க, இவ உயிரை விட போறேன்னு சொல்றான். இவ எனக்கு தம்பி மட்டும் இல்லங்க, நம்ம பையன் மாதிரி தானே இவனை வளர்த்துருக்கோம். நீங்களும் இவனை அப்படித்தானே பாக்குறீங்க? ஆமாமா, நான் இல்லைன்னு சொல்லல. இங்க பாருங்க, மீனாட்சிக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க என்ன வழின்னு யோசிங்க. அப்படி நடக்கலன்னா இவன் உயிரோட இருக்க மாட்டான். இவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா நான் உயிரோட இருக்க மாட்டேன். ரம்யா, பொறுமையா. ஆதி, நீ ஏன்டா அழுகுற? நான் சொன்னதை நடத்தி காட்டுவேன். வா வா வாடா வாடா. இவ என்ன எப்படி சொல்லிட்டு போறா? எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சா திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இவ சொல்றத செய்யலன்னா என் மேல இவளுக்கு மரியாதையே போயிடும். எப்படி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது?